ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டாஸ்க் வந்து பண்ணியிருப்போம். இந்த டாஸ்க் வந்து 10% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா பார்ஸில் வந்து அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, ஆட்டோ அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து 13 கொடுத்துருக்கேன். நான் 15 மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மாறி எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டா பார்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் டேட்டா பார் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த ரேஞ்சில் நான் டேட்டா பார் க்ரியேட் பண்ணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு டேட்டா பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு மோர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து இந்த டைப்பில் போய்ட்டு நான் நம்பர் கொடுத்துட்றேன். நம்பரில் 0 கொடுத்துட்றேன் வேல்யூவு, அதாவது மினிமம் 0. மேக்ஸிமமில் பார்த்திங்கன்னா நான் 1ன்னு கொடுத்துட்றேன். 1 எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜில் தான் நம்ம டேட்டா பார் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 1 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துக்கிறோம். இப்போது ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ டேட்டா பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் 10% நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்திங்களா, எனக்கு டேட்டா பார் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செல்லை வந்து இதோட லிங்க் பண்ணணும். இங்கே சேஞ்ச் பண்ணால் எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணுறேன். டிவைடட் பை 100%. ஸோ 100%ல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதை இங்கே ஷோ பண்ணுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணிடுறேன். பார்த்திங்களா, நம்மளோட டேட்டா பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க, 30 அப்படின்னு மாற்றுறேன். பார்த்திங்களா, 2 இடத்துலையுமே எனக்கு மாறிடுச்சு. இப்போ 70க்கு பதிலாக நான் 15 மாற்றுறேன். பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்குமே நீங்கள் டேட்டா பார்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம எவ்வளோ போக வேண்டியது இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.